அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 10 பசங்க, அதில் 9 பேர் 18 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்க, சின்ன சின்ன பசங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பக்காவாக பிளான் போட்டு 14 வயசான ஒரு சின்ன பையனை கடத்தி கொண்டு போய் அவனுடைய ஆடைகளை அவுத்து ரொம்ப கொடூரமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச்சரை அந்த பையனுக்கு பண்ணி அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. ஈவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகி போகிறாங்க. ஏன்னா அவனை நார்மலாக அடித்து கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியாகவும் பசங்களே ஒன்றா சேர்ந்து துன்புறுத்திருக்காங்க. அவ்வளோ டார்ச்சரையும் அனுபவித்து அந்த பையன் இறந்து போயிருக்கான். இத்தனைக்கும் இறந்து போன அந்த 14 வயசான பையன் யார், அவங்களுக்கும் இந்த கேங்குக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இந்த பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை கொலை பண்ணாங்க, ஒட்டுமொத்த டெல்லியவே ஆட வச்ச ஒரு கேஸ் பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். கடந்த ஜூலை 1, 2025 மதியானம் 3 மணி 10 நிமிஷம் அளவுக்கு டெல்லியில் உள்ள சமைப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிசிஆர்லேருந்து ஒரு கால் வருது. அந்த ஃபோனில் ஆப்போசிட்டில் பேசுகிற நபர் முனக்கேனல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அது ஒரு சாக்கடை. அங்கே நான் சிறுநீர் கழிக்க போனேன். அப்படி போன இடத்துல ஒரு பையனுடைய பாடி கிடந்துச்சு சார், அழுகி போயிருக்கு, நாற்றம் அடிக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு போலீஸ்க்கு அந்த நபர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கேட்ட உடனே போலீஸ்காரங்க டைரெக்டாக முனக்கேனல் அப்படின்ற அந்த பகுதிக்கு வந்து போகிறாங்க. அது ஒரு சாக்கடை பகுதி. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன பையனுடைய பாடி கிடக்கு. அவன் உடம்புல ஆடைகள் எதுவுமே வந்து கிடையாது. உடம்புல எங்கே பார்த்தாலும் கத்தியால் குத்துன காயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் வச்சு நெரிச்சிருக்காங்க. அந்த ஸ்கார்ஃபும் அவன் கழுத்தில் அப்படியே இருக்குது. அந்த பாடியை சாக்கடைக்குள்ளே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி ரொம்பவே ஒரு மாதிரி கருப்பாகி அழுகி போயிருக்கு, ரொம்ப ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அதை பார்த்த உடனே போலீஸ் ஆடி போகிறாங்க. உடனே டெல்லியில் இருக்க ஃபாரன்சிக் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே வர வைக்கிறாங்க. அவங்களும் உடனே அங்கே போயிட்டு அந்த பாடியை சாக்கடைக்குள்ளேருந்து வெளியே மீட்டு அங்கேயே வச்சு என்னெல்லாம் ஆதாரம் கிடைக்குமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடி தண்ணிக்குள்ளே கடந்ததுனாலையும் அழுகி போன காரணத்தினாலையும் பெரிய அளவில் ஆதாரம் எதுவும் கிடைக்கல. இருந்தால் கூட அந்த சாக்கடை சுற்றி உள்ள பகுதியில் வேறு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு அங்கே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. கால் தடம், வேறு ஏதாவது கைரேகை ஏதாவது கிடைக்குமான்னு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்கடை இருக்க பகுதியில் பெரிய ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அங்கே கொஞ்சம் தூரம் தாண்டி சில கேமராக்களும் இருக்குது. அது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க செக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த பையன் யார் அப்படின்னு அதை பற்றியும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுடைய பாடியை பார்க்கும்போது இறந்து 2-3 நாள் ஆயிருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்கா அப்படின்னு அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சரியாக ஒரு நாள் முன்னாடி ஜூன் 30, 2025 இந்த மாதிரி எங்களுடைய 14 வயசான பையனை காணா அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ் அந்த கேஸை வச்சு ட்ராக் பண்ணி போகிறாங்க. அந்த பையன் யார், அவனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு டேரெக்டாக அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பையனுடைய ஃபோட்டோவை காமிச்சு செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே டேரெக்டாக இங்கே வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் இது தான் பையன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கதறி அழுகிறாங்க. அதன் பிறகு போலீஸ்காரங்க அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உங்கள் பையனுக்கு வேறு யாருக்கையாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியலை, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேரண்ட்ஸ்கிட்டே உங்கள் பையன் கடைசி எப்போ வீட்டை விட்டு வெளியே போனால், யார் கூட போனால், உங்கள் பையனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு அந்த டீட்டெயிலை கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஜூன் 29 அன்னைக்கு நைட்டு வாக்கில் என் பையன் வந்து இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க கூட ஒன்றா சேர்ந்தா வெளியே போனால், அதுக்கடுத்து அவன் திரும்ப வீட்டுக்கு வரல. அந்த பையன்கிட்ட நாங்கள் கேட்கும்போதும் அவங்களுக்கும் எதுவும் தெரியாத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கன்னு அந்த 2 பசங்களுடைய பேரை சொல்கிறாங்க. போலீஸ் உடனே டேரெக்டாக அந்த 2 பசங்களையும் இந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே டேரெக்டாக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சின்ன சின்ன பசங்க தான். அப்படி என்கொயரி பண்ணும்போது அவங்க ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வீர் சோக் பஜார் அப்படின்ற ஒரு சந்தை மாதிரியான ஏரியா வந்துருக்கு. சரியா ஜூன் 29 அன்னைக்கு நைட் ஒரு 10 மணி வாக்கில் இந்த பையன் தன் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களோடையும் வெளியே போயிருக்கான். அப்படி அந்த பஜாருக்கு போன இடத்துல அந்த சந்தையில் வேறு அதிகம் வந்து ஆட்கள் கிடையாது சார், நாங்கள் தான் இருந்தோம். அப்படி நாங்கள் ஜாலியாக பேசியிருந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 10 பேர்கிட்ட வந்து பைக்கில் வந்தாங்க. ஒரு 5-6 பைக்கில் 10 பேர்கிட்ட வந்து மொத்தமாக வந்தாங்க. அவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க, ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அவங்க முகத்தை நாங்கள் சரியாக பார்க்கல. சடனாக அவங்க எல்லாருமே எங்களை சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் 3 பேர்த்தையுமே தாக்கிட்டு அதில் இந்த காணா போன எங்கள் ஃப்ரெண்டை வந்து அவங்க பைக்கில் வச்சு கடத்தி கொண்டு போயிட்டாங்க சார். நாங்கள் அவனை காப்பாற்ற வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல, எங்களை அடித்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நாங்கள் வெளியே சொல்ல பயமாக இருந்துச்சு எங்களுக்கு, அதனால தான் நாங்கள் வெளியே சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்க்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனை வந்து எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் முன்பகையும் இல்லாமல் அந்த மாதிரி கடத்தி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. அப்போனா உங்களுக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்குது, அந்த பசங்கள்லாம் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள பற்றினும் தீபா அனலைஸ் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக என்கொயரி பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பசங்களையும் திரும்ப தீபா வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி என்கொயரி பண்ணும்போது போலீஸ் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, இறந்து போன இந்த பையன், அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 பசங்க, அதே மாதிரி அதே ஏரியாவில் இருக்க இன்னும் சில பசங்க எல்லாருமே பத்வார் அப்படின்ற ஒரு கேங்கில் இருக்கவங்க. இந்த கேங்குடைய வேலை என்னென்னா, போதைப் பொருட்களை சொல்ல தேவையே கிடையாது. கஞ்சா அந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி, சரக்கு, கள்ளச்சாராயம் அந்த மாதிரியான சில பொருட்களை வந்து கள்ளச்சந்தையில் வாங்கி விற்கிறது. அந்த மாதிரியான இல்லீகல் தொழில் எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஆள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஆள் அப்படின்னா 22, 23 வயசில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பி. அவங்க பேர் வந்து சோனு, மோனு. இந்த 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்க அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பசங்க தான் இந்த பசங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே காசுக்காண்டி அந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பசங்களில் இந்த பசங்களும் சில பேர். அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்குக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கேங் இருக்குது. அவங்க பேர் வந்து கன்வாரியா கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்வாரியா கேங்குடைய முக்கியமான ஆள், தலைவர் அப்படின்னா கிருஷ்ணா அலியாஸ் போலா அப்படின்னு சொல்லக்கூடிய 22 வயசான ஒரு ஆள் தான், ஒரு இளைஞன் தான் அவன். அந்த கேங்குக்கும் இந்த கேங்குக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. 2 கேங்கும் அடிக்கடி அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஒருவேளை அந்த கேங்கை சேர்ந்த ஆட்கள் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸோட என்கொயரியில் அவங்களுக்கு ஒரு தகவல் போகுது. அந்த கேங்கை சேர்ந்த எல்லா ஆட்களுமே தலைமறைவாக இருக்காங்க, ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் அந்த கேஸை தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்துகிறாங்க. அந்த கிருஷ்ணா அலியாஸ் போலா அவனை அந்த நம்பரை ட்ராக் பண்ணும்போது தான் அவன் யூபி மீரூட்டில் நடக்கிற கன்வாரியா யாத்திரை அப்படின்ற ஒரு புனிதமான நிகழ்வு. அதாவது நிறைய மக்கள் வந்து இந்த பானையில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதை தான் கழுத்தில் சுமந்துட்டு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அப்படின்னு நடந்து கொண்டு போயிட்டு அதை சாமிக்கு வந்து படைப்பாங்க. போலீஸ்கிட்ட இருந்து தலைமறைவாக இருக்கிறதுக்காண்டி, பதுங்கிறதுக்காண்டி அவன் இந்த வேஷம் போட்டிருக்கான்னு தெரிய வருது. உடனே டெல்லி போலீஸும் என்ன பண்ணுறாங்க, நேராக யூபி மீரூட்டு போகிறாங்க. அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் உதவியோட ஒன்றா சேர்ந்து அவங்களும் மாறு வேஷம் போட்டு, மாறு வேஷம்னா அவங்களும் அந்த போலீஸோடையெல்லாம் கலைஞ்சிட்டு கன்வாரியா யாத்திரையில் அவங்க எப்படி இந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பானையெல்லாம் தூக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி தூக்கிட்டு கரெக்டாக இந்த கிருஷ்ணா அலியாஸ் போலா அவனுடைய லொக்கேஷன் எங்கே காட்டுதோ அந்த பகுதியில் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க ஒன்றா சேர்ந்து அந்த யாத்திரைக்குள்ளே அவனை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு புனிதமான யாத்திரை. அங்கே போலீஸ் உடையில் போய் யாராவது கைது பண்ணால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி மாறு விஷயத்தில் போகிறாங்க. கடைசியாக இந்த போலா எங்கே இருக்கான் அப்படின்னு அது தெரிய வருது. போலீஸ் பார்த்துடுறாங்க. உடனே மற்ற போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அங்கே வர வச்சு இந்த கிருஷ்ணா அலியாஸ் போலா அப்படின்ற அவனை வந்து கைது பண்ணுறாங்க. அவனை திரும்ப டெல்லி அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வச்சு அவனை என்கொயரி பண்ணுறாங்க. இந்த கொலையை நீ தானே பண்ண, ஏன் பண்ண, எதுக்கு பண்ண அப்படின்னு அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணாவும் உண்மையை ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக இந்த கிருஷ்ணா அலியாஸ் போலா அப்படின்ற இவன் வந்து ஒரு கேங்கை ரன் பண்ணுறான், இல்லீகல் வேலையெல்லாம் பார்க்குறவன். அந்த கேங்கில் கிட்டத்தட்ட 14 பசங்க இருக்காங்க. எல்லாருமே அந்த கேங்கில் இவன் மட்டும்தான் பெரிய ஆள். மற்ற எல்லாருமே 18 வயசுக்கு கீழ்பட்டவங்க, எல்லாரும் சின்ன சின்ன பசங்க. அதே மாதிரி அந்த ஏரியாலேயே இன்னொரு கேங் இருக்குது. அந்த கேங் தான் இந்த மோனு சோனு அப்படி சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி நடத்தக்கூடிய ஒரு கேங்கு. அந்த கேங்கில் இருக்க பசங்களும் எல்லாருமே சின்ன பசங்க தான். அந்த கேங்கில் இருக்க பசங்களுக்கும் இந்த கேங்கில் இருக்க பசங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் இதில் மெயினான பிரச்சனை, பெரிய பிரச்சனை எங்கே வெடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2024 போலாவுடைய கேங்கில் இருக்க ஒரு முக்கியமான ஆள், இந்த போலாவுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து இந்த மோனு சோனு பிரதர்ஸ் வந்து கொலை பண்ணுறாங்க. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ணுறதுக்கு கொலை செய்யப்பட்ட அந்த ஆள், அந்த நபர் வந்து எங்கே போனா, எங்கே வந்தா, இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் தான் பார்த்தோன்னா இந்த சந்திரன் அப்படின்ற அந்த சின்ன பையன். அவனுடைய வயசு அப்போது வெறும் 13 மட்டும்தான். ஒரு சின்ன பையனால் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, ஈஸியாக ஃபாலோ பண்ண வைக்கல அப்படின்னு இந்த மோனு சோனு பிரதர்ஸ் தான் அந்த பையனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனும் அந்த சின்ன வயசில் காசுக்காண்டி அந்த ஃபாலோலாம் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கான். அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் மோனு சோனு பக்காவாக பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி அவனை கொலை பண்ண பிறகு போலாவால் அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப நெருக்கமான ஆளும் கூட. ஸோ அந்த கொலைக்கு பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு பிளான் பண்ணுறான். இந்த மோனு சோனு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார் அப்படின்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி 3 பேர்த்தையுமே பழி வாங்க நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா போலீஸ்காரங்க இந்த மோனு சோனு அப்படின்ற இவங்க 2 பேர்த்தையுமே கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க, பல குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இவங்களும் வந்து வாலண்டியராக வில்லிங்காக வந்து போயிட்டாங்க. ஏன்னா இவன் வந்து தேடிட்டு இருக்காங்க, இந்த கேங் வந்து கொலை பண்ணுறதுக்காண்டி தேடிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போகுது. ஸோ ரொம்ப சேஃபாக வந்து ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க, யாரும் வந்து டச் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போது வெளியே இருக்குது 13 வயசான அந்த பையன் மட்டும்தான், சந்திரன் மட்டும்தான். ஸோ அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு போலாவுடைய கேங் ஆட்களும் பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. பல்வேறு அக்கேஷனில் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 2024 தீபாவளி அப்போ கூட அவனை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது முடியாமல் போகுது. அதுக்குண்டான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதே மாதிரி அவனையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் கடந்த ஜூன் 29, 2025 அவன் தான் ஃப்ரெண்ட்ஸோட 2 பசங்களோட ஒன்றா சேர்ந்து வெளியே வந்து போயிருக்கான், மார்க்கெட் சைடு வந்து போயிருக்கான். அந்நேரம் பார்த்தாங்க யாரும் கிடையாது, அவனுடைய கேங் ஆட்களும் அங்கே பெருசாக வந்து கிடையாது. ஸோ அந்த
தைரியத்தில் அவனை கொலை பண்ணணும், போனால் ஈஸியாக தூக்கிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி கிட்டத்தட்ட இந்த போலாவோடு சேர்த்து மொத்தம் 10 பசங்க ஒன்றா சேர்ந்து பைக்கில் அங்கே போகிறாங்க. அங்கே அந்த சந்திரனுடைய கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே அடைச்சி போட்டுட்டு, அந்த கேங் ஆட்களை அடைச்சி போட்டுட்டு அவனை தூக்கி பைக்கில் உட்கார வச்சு, வம்படியை உட்கார வச்சு அவனை முனக்கேனல் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ஏரியாவில் யாரும் கிடையாது, ஒரு சாக்கடை பகுதி. அதே மாதிரி சிட்டி கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. அங்கே போய் வச்சுட்டு அந்த ஒரு பையன் மட்டும்தான், 14 வயசான அந்த பையன் மட்டும்தான். மிச்சம் இருக்க ஆட்கள் எல்லாருமே ஆப்போசிட் கேங் ஆட்கள். இத்தனைக்கும் அவங்களும் 18 வயசு கீழ்பட்டவங்க தான். எல்லாரும் முன்னே சேர்ந்து அந்த பையனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடித்து கை காலெல்லாம் முடச்சி மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வர மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக தாக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் கழுத்துல எல்லாம் ஸ்கார்ஃபை போட்டு நெரிக்கிறாங்க. ஆனால் இது அதோடு நிற்கல. அவனை அடித்து காயப்படுத்தணும் அப்படின்றது அவங்க நோக்கம் கிடையாது. அவனை பழி வாங்கணும், ஒரு வெறி. என்ன பண்ணுறாங்க, அவனை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் போட்டிருக்க ஆடைகள் எல்லாத்தையும் அவுத்து அவனை அங்கேயே நிர்வாணமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை இருக்கிறது எல்லாமே பசங்க தான். அந்த பையனை பாலியல் ரீதியாக துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய அந்த பகுதியை பசங்களாம் ஒன்றா சேர்ந்து பிடிச்சி அப்படியே நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு ஆசனவாய் பகுதி வழியாக பாட்டிலில் உள்ளே நுழைக்கிறாங்க. அந்தளவுக்கு அவனை ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்டா போட்டு விட்ட, ஏன்டா ஃபாலோ பண்ணி நீ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்த, இன்ஃபார்மர் நீ தான் அப்படின்னு எல்லோரும் முன்னே சேர்ந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டே அந்த வழியை பாட்டில் நுழைச்சும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவிர்த்து இருக்க எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த பையன் உடம்புல கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் உடம்புல மட்டுமே சுமார் 24 கத்தி குத்துகள் இருந்திருக்கு அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அவ்வளோ முறை 24 முறையும் அவனுடைய உடம்புல ஒரு இடம் விடாமல் நெஞ்சில் ஆரம்பித்து கீழே வரைக்கும் 24 முறை அந்த கத்தியால் குத்தி அவனை அதே ஸ்பாட்டில் வந்து கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ணி அன்னைக்கு நைட்டே அவனை சாக்கடைக்குள்ளே போட்டுட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து திரும்ப போயிடுறாங்க. இது எல்லாமே பழி வாங்குறதுக்காண்டி, ஒரு கொலைக்கு அந்த கொலைக்கு உதவி பண்ணால், இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்றதுக்காண்டி இந்த பையனை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த கேங்கே ஒன்றா சேர்ந்து அந்த கொலையை பண்ணி அவனை தூக்கி போட்டுட்டு அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே போலா தான் வாயால் சொல்கிறான், அந்த உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான். இதெல்லாம் கேட்ட பிறகு போலீஸ்காரங்க அதில் ஈடுபட்ட மற்ற ஆட்கள் யார் அப்படின்னு அதெல்லாம் என்கொயரி பண்ணி எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான், மற்ற எல்லாத்தையுமே கைது பண்ணுறாங்க. ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கைது பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுமார் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட டைம் ஆயிருக்கு. இந்த போலாவை கைது பண்ணுறதுக்கே ஜூலை 18 ஆயிருக்கு. ஜூலை 1 அன்னைக்கு அந்த கேஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஜூலை 18 அன்றைக்கி தான் இந்த போலாவை கைது பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு 1 வீக்குள்ளே அந்த கேங்கை சேர்ந்த மிச்சம் 9 ஆட்களுமே கைது பண்ணுறாங்க. மொத்தம் 10 பேர்த்தையும் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் போலீஸ் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, இந்த கொலை வந்து சாதாரணமான ஒரு கொலை கிடையாது. அவங்க எல்லாருமே ஈவருக்கும் இல்லாமல், மனுஷத்தன்மை இல்லாமல் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. அதனால் இந்த கேஸில் இருக்க எல்லாத்தையுமே மைனர் அப்படின்னு கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க தரப்பில் வந்து ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் கோர்ட் அந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா 18 வயசு கீழ்பட்டவங்க எல்லாருமே வந்து மைனஸ் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணி போலாக்கு மட்டும் சுமார் 14 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மற்ற எல்லாத்தையுமே சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு வந்து அனுப்பிவிடுறாங்க. சொல்லப்போனால் அது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அமையுது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த பையனை கொலை பண்ண விதம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் காட்டாமல் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் அதெல்லாம் வெளியே வந்திருக்கு. அவ்வளோ டார்ச்சரை வேதனையாக அந்த பையன் அனுபவிச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கேள்வி வந்து வருது. ஏன்னா கொலை செய்யப்பட்ட பையனும் வந்து நல்ல பையன் கிடையாது, ஒரு ரொம்ப சாதுவான ஒரு பையன்லாம் கிடையாது. அவனும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்னொரு கொலை பண்ண உதவி பண்ணியிருக்கான். ஆனால் இதில் முக்கியமாக எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த சின்ன வயசில் 13 வயசு 14 வயசில் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. பல்வேறு விதமான தீய செயல்களில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அந்தளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகிறாங்கன்னா அவங்களங்க மாற்றினது என்ன, அந்த மாதிரி வழிமாறி போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? அவங்க பேரண்ட்ஸுடைய வளர்ப்புடைய தப்பா, இல்லை அவங்களுடைய வறுமையா, இல்லை இந்த இடத்துல சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ளே எழுது. இருந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா உள்ளே போனால் நிறையா வரும், தோண்ட அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும் சிஸ்டத்தில். ஸோ ஃபைனலாக இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் போட்டுப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.